இந்த வீடியோவில் ஸ்டாட்டிக் வெப்சைட்டுக்கும் டைனமிக் வெப்சைட்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பிஃபோர் தட் வெப்சைட்னா எப்படி இருக்குங்கிறத நான் உங்களுக்கு ஒரு சின்ன இது காமிச்சிடுறேன். இப்போ google.com இருக்குது, இதுக்கு பேர் என்னது, இது ஒரு வெப்சைட்டு. ஓகே ஃபைன், அது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ நான் 2 வெப்சைட் எடுத்திருக்கேன். ஒன்று ஆனந்தா டென்டல் கிளினிக், இது ஒரு எக்ஸாம்பிள் ஃபார் ஸ்டாட்டிக் வெப்சைட்டு. அப்புறம் வாட்ஸ்அப் வெப், இது எக்ஸாம்பிள் ஃபார் டைனமிக் வெப்சைட்டு. இப்போ நான் இந்த யூஆரில் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். இந்த யூஆரில் நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா, நீங்கள் இதை ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி ஓப்பன் ஆகும்னா, எனக்கு என்ன கண்டென்ட் தெரியுது அது அப்படியே உங்களுக்கு தெரியும். ஸோ இதுதான் நம்ம என்ன சொல்லுவோம்னா ஸ்டாட்டிக் வெப்சைட்டுன்னு சொல்லுவோம். அதை யார் பார்த்தாலும் அது என்ன இருக்காதுன்னா கண்டென்ட் சேஞ்ச் ஆகவே ஆகாது, அது அப்படியே இருக்கும். அந்த யூஆரில் நம்ம யார் பார்த்தாலும் அது எப்படி இருக்கும், சேமாக தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் இப்போ அபவுட் அஸ் பேஜை கிளிக் பண்ணுறேன், இதை யூஆரில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்கும் என்ன தெரியுதோ அதே தான் எனக்கு தெரியும். ஓவரால் குளோபலாக எல்லாருக்கும் சேமாக தான் தெரியும். பட் இதுவே டைனமிக் வெப்சைட் வந்தீங்கன்னா அப்படி கிடையாது. இப்போ டைனமிக் வெப்சைட்டில் நான் இப்போ இந்த யூஆரில் நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் இதை உங்கள் சிஸ்டமில் லாகின் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கிறோம். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு நான் உங்களுக்கு வேறு ஒரு இதில் நான் ஷோ பண்ணுறேன். இந்த டைனமிக் வெப்சைட்டை நான் இப்போ உங்களுக்கு காப்பி பண்ணுறேன். காப்பி பண்ணிவிட்டு இப்போ நான் இங்கே ஷேர் பண்ணுறேன். ஸோ ஷேர் பண்ணும்போது என்ன ஆகும் பாருங்கள், டேரெக்டாக என்ன ஆகுது. ஸோ எனக்கு இதில் இன்னொரு வெப்சைட் லாகின் ஆகிருக்கு, அதில் எனக்கு அது ஓப்பன் ஆகும். இப்போ நீங்கள் உங்கள் இதில் செக் பண்ணி பாருங்கள். இப்போ இதில் நீங்கள் டேரெக்டாக உங்களோட லேப்டாப்பில் போடுறீங்க அப்படின்னா அது என்ன கேட்குன்னா ஃபஸ்ட்டு லாகின் பண்ண சொல்லும். நீங்கள் ஒன்ஸ் உங்கள் மொபைல் நம்பரை கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆக்சுவலாக வாட்ஸ்அப் நம்ம QR கூட ஸ்கேன் பண்ணி வருவோம். இப்போ இதை நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது நான் ஆல்ரெடி லாகின் பண்ணலாம், எனக்கு என்ன ஆயிடுச்சு, டேரெக்டாக இங்கே வந்துருச்சு. இப்போ நீங்கள் புதுசாக இந்த யூஆரில் போட்டு போகிறீங்க அப்படின்னா நீங்கள் லாகின் பண்ணதுக்கப்புறமா உங்கள் சேட் எல்லாமே உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். இது என்னோடய வாட்ஸ்அப்பில் நான் பேசுகிற சேட் எல்லாமே எனக்கு இங்கே தெரியுது. பட் யூஆரில் மாறவே மாறாது. இப்போ நீங்களும் இதே யூஆரில் பார்க்குறீங்க, உங்கள் லேப்டாப்பில் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் வேறு சேட் தெரியும். பட் இதுவே நம்ம ஸ்டாட்டிக் வெப்சைட் பார்க்கும்போது நம்மளுக்கு எப்படி தெரிஞ்சதுன்னா, உங்கள் வெப்சைட்டில் பார்க்கும்போது இதோட கண்டென்ட் மாறவே இல்லை, சேமாக தான் இருந்துச்சு. பட் இங்கே வரும்போது உங்களுக்கு என்ன ஆகுது, கண்டென்ட் மாறும். ஸோ இதே தான் கான்செப்ட் ஸ்டாட்டிக்கும் டைனமிக்கும். டைனமிக் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக டைனமிக்காக மாறிக்கிட்டே இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் லாகின் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த லாகின் பண்ண யூஸரை வச்சு அது என்ன கொடுக்கும், அது கண்டென்ட் கொடுக்கும். பட் இங்கே லாகின் எதுவுமே இருக்காது. ஸ்டாட்டிக்காக அவங்க அட்மின் சைடில் என்ன கொடுக்குறோம் அது அப்படியே இருக்கும். டைனமிக்கில் அது மாறிக்கிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. இப்போ நீங்கள் facebook.com போகிறீங்க அப்படின்னா, ஸோ ஒன் செகண்ட், ஸோ ஃபேஸ்புக்கில் நம்ம என்ன போகிறோம்னா ஃபஸ்ட்டு facebook.com போகிறோம் அப்படின்னா, இப்போ இதில் நீங்கள் ஒன்ஸ் லாகின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் இதில் இப்போ லாகின் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு என்னோடய ப்ரொஃபைல், என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் லிஸ்ட்லாம் காட்டும். பட் இங்கே உள்ள யூஆரில் மாறவே மாறாது. பட் இதுவே நீங்கள் லாகின் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே மாறும். அப்போ மேலே உள்ள சைட்டோட யூஆரில் மாறவே மாறல, பட் உள்ள கண்டென்ட் மாறுது. அப்போ இதுதான் நம்ம என்ன சொல்கிறோம், டைனமிக் வெப்சைட்னு சொல்கிறோம். அது காரணம் நிறைய ரீசன்ஸ் இருக்குது. பேக் அண்ட் லாங்குவேஜ் தான் நம்ம ஃபுல்லாக என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா டைனமிக் யூஸ் பண்ணுவோம். ஃப்ரண்ட் அண்ட் ஒன்லி ஃபார் என்ன பண்ணுவோம், ஸ்டாட்டிக் வெப்சைட் யூஸ் பண்ணுவோம். இதை பற்றி நீங்கள் நிறையா தெரிஞ்சுக்கணும். பட் சிம்பிளாக இந்த வீடியோட அப்ஜெக்டிவ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாட்டிக் வெப்சைட் நீங்கள் சிம்பிளாக புரிஞ்சுக்க வேண்டியதுன்னா ஸ்டாட்டிக் வெப்சைட் கண்டென்ட் மாறவே மாறாது. ஒரு யூஸருக்கு என்ன தெரியுதோ அதே தான் இந்த உலகத்தில் இருக்க எல்லா யூஸருக்கும் தெரியும். பட் டைனமிக் வெப்சைட் அந்த மாதிரி தெரியாது. ஒவ்வொரு யூஸருக்கும் ஏற்ற மாதிரி அது என்ன ஆகும், ஒவ்வொருத்தவங்களுக்கும் அது வேறு டிஃப்ரெண்ட்டாக தெரியும். இப்போ வாட்ஸ்அப்லேயும் இப்போ நான் யூஸ் பண்ணுவோம் என்னோட சேட் தெரியுது, நீங்கள் யூஸ் பண்ணுவோம் உங்களோட சேட் தெரியும். ஸோ இதெல்லாம் எக்ஸாம்பிள் ஃபார் என்னது, டைனமிக்னா டேட்டா மாறிக்கிட்டே இருக்கும். ஸ்டாட்டிக்னா டேட்டானா அது மாறவே மாறாது. இது ஸ்டாட்டிக்கும் டைனமிக்கும் உள்ள வித்தியாசம். ஐ ஹோப் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சம்திங் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஃபர்தராக நீங்கள் வேறு ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா அதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ.